இப்போது மது அருந்தினால் அதன் போதை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக இறங்கிரும். அதுபோல தான் அந்த சோறு சாப்பிட்டிங்கன்னா ஒரு போதை வரும். அந்த போதை வந்து நீங்கள் போதையில் என்ன பண்ணுவாங்க, திமிரு வரும், பணிவு இல்லாமல் பேசுவாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. போதைக்கு பழக்கமானவர்களுடைய இயல்பு அப்படி தான் இருக்கும். யாரையும் மதிக்க மாட்டாங்க, திமிராக பேசுவாங்க, அடங்காமை இருக்கும், அடக்கம் என்பதே இருக்காது, ஒழுக்கங்கிறது இருக்காது, கட்டுப்பாடுங்கிறது இருக்காது, பேச்சில் ஒழுக்கம் இருக்காது, நாகரிகம் இருக்காது. அதுபோல தான் நாகரிகம் என்பது பேச்சிலையும் இருக்காது, நடத்தையிலையுமே இருக்காது. அவங்கள நம்பவே மாட்டாங்க. போதையில் இருக்கிறவங்கள நம்பவே மாட்டாங்க. ஒரு தண்ணி அடிப்பாரா, அதுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான். அப்படி இருக்கும்போது சோறு சாப்பிட்டிங்கன்னா அதே போல் தான் ஏற்படும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு சோறு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த போதை இருக்கும், உங்கள்கிட்ட திமிரு இருக்கும், ஈகோ இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நாகரிகம் என்பது இருக்காது, உனக்கு யாரையும் மதிக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு மது அருந்தினால், அதாவது ஆல்கஹால் கலந்த கெமிக்கல் சாராயம் கலந்த ஒரு மதுவை அருந்தும்போது உங்கள் உடலில் ஏற்படுகிற மாற்றம் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் சோறு சாப்பிடும்போது கோதுமை, ரவை, கோதுமை, கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, கருப்புகவுனி, அப்புறம் வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, இது போன்ற அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் போதை உணவுகள். போதை உணவுகளை சாப்பிடும்போது, மது அருந்தும்போது, உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை அருந்தும்போது உங்கள் உடலில் மனதில் ஏற்படுகிற அதே மாற்றம் நீங்கள் இந்த உணவு சோறு சாப்பிட்டாலும் ஏற்படும். உதாரணத்துக்கு சோறு சாப்பிட்டிங்கன்னா 2-3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு போதை இருக்கும். அந்த திமிரு, ஒரு நல்ல பழக்கம் எதுவுமே இருக்காது, கெட்ட பழக்கம் வந்துவிடும். உணர்வு அந்த 2-3 மணி நேரம், அதன் பிறகு தான் ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்புறம் தெளியும், அப்படியே போதை தெளியும். அப்போ தான் ஒரு இயல்பு நிலைக்கு வரும். அப்போ நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுவீங்க, சோறு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து ஏதாவது இது போல் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுவீங்க. ஒரு டீ குடிப்பீங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீயை குடிப்பீங்க. அந்த டீ குடித்தாலும் அதே போதை என்பது வரும், கெட்ட குணம் என்பது வரும், மதிக்க மாட்டாங்க, ஈகோங்கிறது வரும், சோம்பேறித்தனம் வரும், பிறருக்கு உதவி செய்ய மாட்டீங்க, தனிமையை விரும்புவீங்க, கெட்ட எண்ணங்கள் வரும், தவறான உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் வரும், சோம்பேறித்தனம், இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். ஒரு டீ குடித்தா கூட வரும். அப்புறம் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இருக்கும் அந்த போதை. அதான் ஒரு போதைன்றது. போதைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கெட்ட குணங்கள், அதான் போதையின் வெளிப்பாடு. அதுபோல் திரும்பவும் நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா அதுபோல் 2 மணி நேரத்துக்கு போதை இருக்கும். இப்படி தெளிய விடாமல் நாம் அன்றைக்கி 3 வேளையும், அதுவும் வாழ்நாள் முழுவதும் சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இப்படின்னு சொல்லி வெள்ளைச்சீனி, பேக்கரி உணவுன்னு சொல்லி கேப் விடாமல் இந்த போதை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். போதை தெளிய விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உடம்பு என்னத்துக்காகிறது, மனித வாழ்க்கை என்னத்துக்காகிறது? அதான் பாருங்கள், இந்த உலகம் பாருங்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அணு உலைகள், அணுகுண்டுகள், அணு ஆயுதங்கள், இஸ்ரேல், பாலஸ்தீனம், அப்புறம் ஈரான், அமெரிக்கா, போர், உக்ரைன், ரஷ்யா, போர், பாகிஸ்தான், இந்தியா, போர், ஆப்கானிஸ்தான், போர்னு சொல்லி, நோயின்னு சொல்லி இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுக்கு இந்த போதை உணவுகள் ஏற்படுத்திய பக்க விளைவுகள் தான் காரணம். போதை உணவுகள் தான் காரணம். இதை மாற்றினால் மட்டும்தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை, மைதா, இது எல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி, பழங்கள், கீரைகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், இது போன்ற அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் மனித இனம் விடுதலை அடையும், ஆபத்திலிருந்து தப்பும், அழிவிலிருந்து தப்பும்.